ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் ஷாலோம். பைபிளிலே சுமார் 222 பிரார்த்தனைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி எழுதப்பட்டிருக்கிற ஜெபங்களை குறித்து நான் ஒவ்வொரு புத்தகங்களிலிருந்தும் விவரித்துக் கொண்டு வருகிறேன். எஸ்தரின் சரித்திரத்திலே இருக்கிற ஜெபத்தை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஜாக்கிரதையாக நாம் வாசித்து பார்த்தால், எஸ்தர் அதேபோல தன்னுடைய ஜனமாகி அந்த யூதர்கள் ஆபத்தில் சிக்கிக்கொண்ட போது, உயிருக்கே ஆபத்தான சூழலில் இருந்தபோது, எஸ்தரும் எஸ்தரோடே கூட எல்லோருமே உபவாசம் இருந்தார்கள். திட்டவட்டமாய் அங்கே இந்த வார்த்தைகள் எழுதப்படவில்லை. அவர்கள் உபவாசம் இருந்து ஜீவனுள்ள தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினார்கள் என்ற வாக்கியம் இல்லாவிட்டாலும், எஸ்தராக இருந்தாலும், எஸ்தருடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த மொர்தேகாயாக இருந்தாலும், அதேபோல யூதர்களும், இவர்கள் எல்லோருமே ஜீவனுள்ள தேவனிடத்திலே ஆராதனை செய்தவர்கள், சேவித்தவர்கள், ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள். உயிருக்கு ஆபத்து வருகிற போது உபவாசம் இருந்து ஜெபிப்பதென்பது யூதர்களுக்கு வழக்கமாக இருந்தது. ஆவிக்குரியவர்களான நமக்கும் கூட அது ஒரு நடைமுறைதான். எனவே எஸ்தரும் அந்த யூதர்களும் அதேபோல அங்கிருந்த எல்லோருமே கூட உபவாசம் இருந்து தேவனிடத்திலே ஜெபித்தார்கள். ஜெபித்தால் தேவன் அதற்கு பதில் தருவாரா என்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள்ல வருவது வழக்கம். இன்னும் ஒருமுறை கூட ஞாபகப்படுத்துகிறேன், நாம் எப்பொழுது ஜெபித்தாலும் தேவன் கட்டாயமாக பதில் தருவார். அப்போ உங்கள சில பேர் சொல்லலாம், நான் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் தேவன் பதில் தருவதில்லை. தேவன் பதில் தருகிற விஷயத்துல ஏனோ மௌனமாக இருக்கிறார், அல்லது அலட்சியமாக இருக்கிறார், அல்லது தாமதம் பண்ணி கொண்டு இருக்கின்றார் என்கிற யோசனை அல்லது என்கிற எண்ணம் நமக்குள் அநேகருக்குள் வருகிறது. கொஞ்சம் கவனிங்க, ஞாபகப்படுத்துறேன். நாம் ஜெபிக்கின்ற போது அல்லது நாம் மன்றாடுகின்ற போது, தேவ சந்நிதிக்கு வந்து நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே சொல்லுகிற போது தேவன் பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் எப்பொழுது தருவார், எப்படி தருவார், இந்த கேள்விகள் இருக்கு. ஆனால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் அல்லது முக்கிய சத்தியம் என்னவென்றால், நாம் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிற போது கட்டாயமாக தேவன் பதில் தருவார். திரும்பவும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அந்த பதில் 3 விதமாயிருக்கிறது. ஒன்று, நீங்கள் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் சரி என்பார், அது ஒரு வகை பதில். இரண்டாவது, நீங்கள் ஜெப விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நோ, நான் பதில் தரமாட்டேன் என்பார், ஆனால் அதுவும் அவருடைய பதில்தான். மூன்றாவது, நாம் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் இன்னொரு பதிலை தருவார். அது என்னவென்றால், கொஞ்சம் இரு, கொஞ்சம் பொறுமையோடு இரு, இது ஏற்ற சமயம் அல்ல, நான் உனக்கு தருவேன், ஆனா இது டைம் இல்லை, அதனால கொஞ்சம் பொறுமையோட காத்துரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இதுவும் கூட ஒரு பதில்தான். அப்படின்னா எஸ் என்று பதில் கொடுக்கலாம், நோ என்ற பதிலை தரலாம், வெயிட் என்ற பதிலையும் தரலாம். நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு இந்த 3இல் ஏதோ ஒரு பதில் கிடைக்கும். ஒன்று ஆமான்னு வரும், அல்லது இல்லை அப்படின்னு வரும், அல்லது காத்துரு, வெயிட் பண்ணு என்கிற பதில் வரும். எனவே நீங்கள் ஜெபிக்கிற போது அது தேவ சித்தத்தின் அடிப்படையிலான ஜெபமா இல்லையா என்பது தனிப்பட்ட விதத்திலே நீ அறிந்திருக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு அருளி இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் கேட்கிற போது அதற்கான பதில் தேவனிடத்திலிருந்து வராது. வேத வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்க என்று நீங்கள் ஒருவேளை ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினால் அதற்கான பதில் வருமா, வராதா? வரும். ஆனா அது என்ன பதில்? நோ, முடியாது, நோ, நான் இந்த உன் ஜெபத்தை அங்கீகரிப்பதில்லை என்று தேவன் பதில் தருவார். என்று தேவன் தம் பதிலாக நோ என்று கொடுக்கிற வேளையில உபவாசம் இருந்து கண்ணீர் சிந்தி அழுது நீ என்னதான் புலம்புனாலும் சரி, கட்டாயம் பதில் வராது. ஒருவேளை நீங்க ரொம்ப கேட்டு கேட்டு சலிப்படைய வச்சு தேவனை, அதாவது தேவனோட கூட சண்டை போட்டு நீங்க நினைச்ச மாதிரி தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா, பைபிள்ல சில சந்தர்ப்பங்கள் உண்டு. இது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுக்கு விருப்பமும் அல்ல. இருந்தாலும் அவள் திரும்ப 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 தேவனை சோதித்து தேவனிடத்திலே போராடிய போது தேவன் சரி அப்படின்னாரு.
அதனால என்ன நடந்தது? தேவன் அருளிய பதிலை வற்புறுத்தி, அதாவது தேவனிடத்தில் அவர்கள் ஜெபித்தார்களே தவிர அந்த ஜெபத்தில் தேவனுடைய சித்தம் இருக்கவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்த போது எகிப்திலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். எண்ணாகமத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு. உங்களை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. எண்ணாகமத்திற்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் முறுமுறுப்பின் ஆகமம், முறுமுறுத்தலின் ஆகமம். ஏனென்றால் எண்ணாகமத்தை நீங்க ஜாக்கிரதையா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக சந்தர்ப்பங்களிலே அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள், சலித்துக் கொண்டார்கள். எனவே அதை முறுமுறுப்பின் ஆகமம் என்றும் சொல்லலாம், அல்லது சஞ்சலத்தின் ஆகமம் என்றும் கூட அழைக்கலாம். ஏனென்றால் எண்ணாகமத்தை நாம் ஜாக்கிரதையாக வாசிக்கிற வேளையில் அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள். இப்படி நடக்கிற, அதாவது அந்த வனாந்தரத்திலே நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு எதிராக சலித்துக் கொண்டார்கள். எகிப்தில் இருந்த போதே நாங்க நல்லா இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வோன் எங்களுக்கு ராஜாவாக இருந்ததே நல்லா இருந்தது. இப்ப தேவன ராஜாவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எதுவும் நல்லா இல்ல. இது அவங்களுடைய சலிப்பு. எகிப்தில் இருந்தப்பவே எங்களுக்கு நல்லா இருந்தது. எகிப்தில் இருந்தப்போ நாங்க நல்லா சாப்பிட்டோம். எகிப்தில் நாங்க சாப்பிட்ட இறைச்சி எங்க நினைவுக்கு வருது. எகிப்துல நாங்க சாப்பிட்ட கீரை, அது இது, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்களை தேவையில்லாம இப்படி எங்களை கூட்டிட்டு வந்து இந்த வனாந்தரத்துல கொல்றதுக்கு முயற்சி பண்றீங்க என்று அளவுக்கு அதிகமாக எரிச்சலூட்டினார்கள். அதாவது மோசேக்கு எதிரா, ஆரோனுக்கு எதிரா, சொல்ல போனா தேவனுக்கு எதிரா அவர்கள் முறுமுறுத்த போது, எரிச்சல் அடைந்த போது தேவன் பார்த்தார். சரி, உங்களுக்கு என்னதான் வேணும்? மாமிசம் வேணும். என்ன வேணுமாங்க? எங்களுக்கு நான்வெஜ் வேணும். நான்வெஜ் எங்களுக்கு ஞாபகம் வருது. தேவன் என்ன செய்தார்? அவர் அந்த அளவுக்கு தேவனை எரிச்சலூட்டிய போது, சோதித்த போது, சரி என்று சொல்லி அவர்களுக்கு நான்வெஜ்ஜை கொடுத்துட்டார். ஜாக்கிரதை சகோதர சகோதரிகளே, தேவனிடத்துல அவருடைய சன்னதியிலே வந்து நாம் ஜெபிக்கின்ற போது அன்போடு அவர் அருள்கிறவர்களை பெற்றுக்கொண்டால் அது சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், நல்ல அனுபவமா இருக்கும். அப்படி இல்லாமல் வற்புறுத்தி தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினால் ஒருவேளை அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய், ஆனால் அதை அனுபவிப்பதோ அதனால் சந்தோஷப்படுவதோ அசாத்தியம். உதாரணத்துக்கு வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 78வது சங்கீதம் 17வது வசனம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து, என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து, இன்னும் பாவம் செய்தார்கள். அது என்ன பாவம்? சாதாரணமா பாவம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள சாதாரணமா எழும் யோசனை என்னவென்றால், திருடுறது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, விபச்சாரம், இல்லைன்னா கள்ள தொடர்புகள், இவைகளைத்தான் சாதாரணமா பாவம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். அவர்கள் செய்த பிரதான பாவம் என்னவென்றால், பைபிள்ல இருக்கு, அவர்கள் பின்னும் பாவம் செய்து என்ன பாவம் பண்ணாங்க? வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் இருதயத்தின் இச்சைக்கேற்றபடி தேவனிடத்திலே போஜனம் கேட்டு அவரை மிகவும் சோதித்தார்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும். சுமார் 20 to 30 லட்சம் பேர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வனாந்தரத்துல. உங்களை யாராவது கூகுள் மேப்பை கவனிக்கிறவங்க இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் கையை எடுத்துங்க பார்க்கலாம். கூகுள் மேப்பை பார்க்குறவங்க, எஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாய்ப்பு இருந்தா நீங்க ஒரு தடவை அந்த கூகுள் மேப்பை பாருங்க. அதாவது என்ன பார்க்கணும்னா, இஸ்ரேல் அப்படின்னு அடிச்சு பாருங்க, இஸ்ரேல் தேசத்தை பார்க்க முடியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மேல இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிற பல இடங்களை பார்க்க முடியும். எகிப்திலிருந்து அவர்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு போன அந்த பகுதி எல்லாவற்றையும் கூகுளில் நீங்க பார்க்க முடியும். அது எல்லாமே கூட வனாந்திரம்னா ஏதோ பெரிய காடுன்னு நினைக்காதீங்க. நம்ம காடுகள்ல நல்ல பச்சை பச்சையா மரங்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், கனி கொடுக்கிற செடிகள் இருக்கும். ஆனால் நாம் இங்கே பேசுகிற வனாந்திரம் என்பது அது பாலைவனத்தோடு கூடிய வனாந்திரம். எருசலேமை சுற்றி நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சீங்கன்னா அங்க அதுலயும் முக்கியமா யூதா தேசத்தை பக்கம் பார்த்தீங்கன்னா பாலைவனமும் பள்ளத்தாக்குமா தான் இருக்கும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு அவர்கள் பிரயாணம் செய்த அந்த வழியை நீங்கள் கவனமாக பார்ப்பீர்கள் என்றால் கூகுள்ல பயங்கரமான பாலைவனங்கள், பள்ளத்தாக்குகளை பார்க்கலாம். உயரமான பர்வதங்கள் அங்கே இருக்கும். அதே போல அந்த பர்வதங்கள் எல்லாமே பள்ளத்தாக்கு, பாலைவனங்களோடு கூடிய பர்வதங்கள், பெரிய பெரிய பாறைகள் இருக்கக்கூடிய இடங்கள். ஃப்ளைட்ல நீங்க
இஸ்ரேல் தேசத்துக்கு மேல போனீங்கன்னா, அல்லது இஸ்ரேல் தேசத்தினுடைய டெல் அவீவ் என்கிற இடத்துல லேண்ட் ஆகும்போது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்துக்கு மேல நம்ம ஃப்ளை பண்ணும்போது, பிரயாணம் பண்ணும்போது ஃப்ளைட்ல இருந்து பார்த்தா அநேக பச்சை பச்சையா பார்க்க முடியும். ஆறுகள், நதிகளை பார்க்க முடியும். ஆனா நீங்க அங்க மேல இருந்து பார்த்தா முழுமையா வறண்டு போயிருக்கக்கூடிய, இன்னும் கற்கள் அதிகமாக நிறைந்திருக்கிற மலைகளை தான் பார்க்க முடியும். நான் ஃப்ளைட்ல இருந்து பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. இந்த பாலைவன பகுதியை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த பூமியில அதி அற்புதமான அநேக பகுதிகள் உண்டு, அதிக செழிப்புள்ள இடங்கள் இருக்கிறது. ஆனால் ஏனோ ஒரு பாலைவன பகுதியை தேவன் அன்று தெரிந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுல கூட ஒரு பெரிய சத்தியம் இருக்குங்க. என்னன்னா, பைபிள் சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்திற்கு நீதிமான்களை அழைக்க வரவில்லை, ஆனால் யார் அழைக்க வந்தாருங்க? பாவிகளை தெரிந்து கொள்ள வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது வெறுமையான இருண்டு போன வாழ்க்கைகளில் ஒளியேற்றுவதற்கு, வறண்ட நிலத்திலே ஆறுகளை பிரவாகிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக நாம பார்க்கும்போது, தேராகு என்கிற ஒரு நபருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளிலே எல்லோருக்குமே பசங்க பிறந்தாங்க, ஒருத்தருக்கு மாத்திரம் குழந்தை இல்லை. தேவன் ஒரு மனிதன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை தெரிந்து கொண்டு அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து தாம் வாக்கு பண்ணியிருக்கின்ற தம்முடைய நேசகுமாரனை இந்த உலகத்திற்கு வெகுமதியாய் தர ஆசைப்பட்டார். இப்பொழுது தம்முடைய நேசகுமாரனை உலகத்தின் ரட்சிப்புக்காக, உலக ரட்சகராக இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டி இருந்தபோது அவர்களுக்கு ஒரு ஜனக்கூட்டம் தேவைப்பட்டது. அந்த ஜனத்தை தெரிந்து கொள்கிற செயலிலே அவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால், அநேக பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்தை அல்லவே அல்ல. ஆனால் யாரை தெரிந்து கொண்டார்? குழந்தையே இல்லாம தவித்து கொண்டிருக்கிற, ஒரு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த 2 பேர், ஒரு கணவன் மனைவியை தெரிந்து கொள்கிறார். ஜாக்கிரதையாக பரிசீலித்தால் அந்த இருவர் யார் என்றால், ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில எந்த கனியும் இல்லை, அவங்களுக்கு பிள்ளையும் இல்லை. யாரை தேவன் தெரிந்து கொள்கிறார்? வெறுமையான வாழ்க்கையோடையவர்களை அன்று தெரிந்து கொண்டார். இன்று நம்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் எங்கும் காணவில்லை, என் வாழ்க்கை ஒரு பாலைவனத்தை போல எதற்கும் உபயோகமற்றதாயிருக்கிறது என்ன நீ சொல்லுவாய் என்றால், உனக்கு ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னவென்றால், உன்னை போன்றவர்களைத்தான் வானத்திலிருந்து தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். உன்னை போன்றவர்களை தெரிந்து கொண்டு, வெறுமையான வாழ்க்கை வாழ்கிற உன்னை போன்றவர்களின் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு, தேவன் அந்த வாழ்க்கையில் ஒளியேற்றுவதன் மூலமாக நம்முடைய மகிமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பயங்கர வெறுமையான ஒரு வாழ்க்கை சாராள், ஆபிரகாமின் வாழ்க்கை. அவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமினுடைய சகோதரர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை தேவன். அப்படின்னா பிள்ளைகள் இருந்தா தேவன் தெரிந்து கொள்ள மாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ல வரத நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் பிள்ளைகள் இருப்பவர்களையும் தெரிந்து கொள்வார், பிள்ளைகள் இல்லாதவர்களையும் தெரிந்து கொள்வார். ஆனால் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், திரும்ப திரும்ப சொல்றேன், வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 3 பிள்ளைங்க இருக்கும்போது அவர்களின் தாய் யார் மேல அதிகம் பாசத்தோடு இருப்பாங்க? அந்த 3 பேர்ல யாருக்காவது கொஞ்சம் சுகவீனமா இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்கன்னா, அல்லது யாருக்காவது ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா, தாயோட மனசு பூரா இப்ப எங்க இருக்கும்? அந்த அடிபட்டு இருக்கிற அந்த பாப்பா மேலேயோ அல்லது மகன் மேலேயோ தான் கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக மற்ற பிள்ளைங்களை அம்மா நேசிக்கிறது இல்லையா? எல்லாரையும் நேசிக்கிறாங்க. ஆனா தன்னுடைய பிரத்யேக அக்கறைங்கிறது யாரு மேல இருக்கும்? காயப்பட்டிருக்கிற பிள்ளை மேலதான் இருக்கும், சுகவீனமா இருக்கிற பிள்ளை மேலதான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியமா இருக்கிற மற்ற 2 பிள்ளைங்களையும் அலட்சியம் பண்ணிடுவாங்களா என்ன? இல்லவே இல்லை. இதை நாம புரிஞ்சுக்கணும். தேவன் எல்லோரையுமே சமமாகத்தான் பாவிக்கிறார். ஆனால் இன்று யாராவது ஒரு வேளை வியாதி வேதனைகளுக்குள்ளே இருந்தால், பொருளாதார சிக்கல்களுக்குள் இருந்தால், எடுத்த ஏதோ தவறான முடிவுகளாலே காயப்படுத்தப்பட்டு காயங்களோட கூட தவித்துக் கொண்டிருப்பாய் என்றால், உன்னை பிரத்யேகமாக தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், தேவன் நினைவு கூறுகிறார், உன்னை பற்றி அவர் யோசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மகனுக்கு வேலை இருக்கு, இன்னொரு மகனுக்கு வேலை இல்லை. இப்ப அம்மாவோட மனசெல்லாம் யார் மேல இருக்கும்? அம்மா யாரை பத்தி அதிகமா யோசிப்பாங்க? 2 பேருக்காகவும் சமைக்கிறாங்க, 2 பேருக்காக எல்லாத்தையும் செஞ்சு 2 பேருக்கும் சமமா பரிமாறுறாங்க. ஆனாலும் அந்த அம்மாவோட மனசு இப்ப யார் மேல இருக்கும்? வேலை இருக்கிறவன் மேலேயா அல்லது வேலை
இல்லாதவ மேலே யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, என்ன சொல்றீங்க? வேலில்லாதவன் மேலதான் இருக்கும். இதைத்தான் தேவனும் செய்கிறார். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை குறித்து தேவன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு மகளுக்கு திருமணம் ஆகல. இப்போ தாய் உள்ளம் அல்லது தந்தை உள்ளம் யாரு மேல யோசனையா இருக்கும்? திருமணமான மகளை குறிச்சு யோசிக்குமா, திருமணமாகாத மகளை குறிச்சு யோசிக்குமா? சத்தமா சொல்லுங்க. இப்ப புரியுது இல்ல? விவாகமாகாத தம்பிமார் தங்கைமார் தயவு செஞ்சு கவனிங்க. உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிற பரமபிதா உங்களை குறித்து யோசிக்கிறார். உங்களுடைய திருமணத்தை குறித்தும் யோசிக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை நேசிக்கிறவர், வெறுமையான வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவர், வறண்ட நிலத்திலே தண்ணீர் ஊற்றுக்களை உண்டாக்கக்கூடியவர், தனிமையாயிருக்கிறவர்களை தம்பதிகளாக ஏற்படுத்தக்கூடியவர், மலடி என்று அழைக்கப்படுகிற குடும்ப தலைவிகளை தாயாக மாற்றக்கூடிய மகா பெரிய தேவன் அவர். இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற போது டிவி மூலமாகவோ அல்லது சோசியல் மீடியாவிலேயோ அல்லது லைவ்லோ அல்லது இங்கே சர்ச்சில் என் முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்களாக இருந்தாலும் என்னை தேவன் கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு நினைக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. அவர் நம்மளை கண்டுக்கலன்னா உங்களையும் எங்களையும் கண்டுக்கிறதுக்கு வேற யாருங்க இருக்காங்க? திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மை குறித்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து தெரிந்த யாராக இருந்தாலும் சரி, தாயோ தங்கையோ அண்ணனோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ, நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, என்னோட கேள்வி, நம்மளை உண்மையா நேசிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மை குறித்து முழுமையாக அறிந்து வைத்திருக்கிற மனைவியா இருந்தாலும் கணவரா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் நேசிக்க முடியாதுங்க. எல்லாவற்றையும் தெரிந்திருந்தும் கூட அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்றால் எள்ளளவு கூட அவருக்கு நம்மீது துவேஷம் என்பது இல்லவே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே அவருடைய அன்பை அவருடைய நேசத்தை அட்வான்டேஜா எடுத்துட்டு தப்பு பண்ண கட்டாயம் சிக்ஷைக்கு ஆளாக வேண்டி வந்துடும். கட்டாயமாக ஆபத்துக்குள் விழுந்து விடுவோம். தொடர்ந்து நாம் அட்ரஸ் இல்லாமலே கூட போயிடுவோம். எனவே அவருடைய அன்பை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவருடைய மன்னிக்கும் இரக்க குணத்தை அட்வான்டேஜா எடுத்து தப்பு பண்றது ஒரு காலம் நல்லதல்லவே அல்ல. இந்த உண்மைகளை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நாம் ஜெபிக்கிற போது தேவன் அதற்கு பதில் தருவாரா தர மாட்டாரா? தருவார். ஐயோ தர்றதில்லையே பிரதர் அப்படிங்காதீங்க, கட்டாயம் தருவார். அப்படி தருகிற பதில் மூன்று: ஒன்று எஸ், இன்னொன்று நோ, மூன்றாவது வெயிட். இந்த மூன்று பதில்களில் தேவன் உனக்கு எந்த பதிலை தருவாரோ அதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அது உனக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற ஐக்கியத்தின் அடிப்படையிலே இருக்கிற விஷயம். எப்படி தெரிந்து கொள்ள முடியும் நான் செய்கிற ஜெபம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்றால், நீங்க செய்கிற ஜெபம் வேதத்தின் அடிப்படையிலான ஜெபம் என்றால் தெரிந்து கொள்வதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும். அதற்காகத்தான் கடந்த நாட்களிலே 52 நாட்களிலே வேதத்தை முழுமையாய் வாசிக்க வேண்டும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் வேதாகமத்தை 52 நாட்கள்ல படிச்சிட்டீங்க. சில பேர் இன்னும் சிறு குழந்தைகள் கூட 10 டேஸ்ல 15 டேஸ்ல 5 டேஸ்ல 11 டேஸ்ல கூட வேதத்தை முழுமையாக படித்தவர்கள் இருக்கிறார்கள். பைபிளை நீங்க முழுமையா வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் தாங்க. நான் பேசிக்கொண்டிருக்கிற இதே ஸ்பீட்ல நீங்க ஒருவேளை வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சா 72 மணி நேரத்துல பைபிளை முழுமையா வாசிக்க முடியும். சோ வருஷத்துல பைபிளை முழுமையாய் வாசித்து முடிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நிமிஷங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும்? 12 நிமிஷம். 12 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு வேதத்தை வாசிச்சா ஒரு வருஷத்துல முழுமையா படிச்சு முடிச்சிட முடியுங்க. 24 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு 24 நிமிடங்கள் நீங்க வேதத்தை வாசிச்சா வருஷத்துக்கு 2 தடவை பைபிளை வாசிச்சு முடிக்க முடியும். என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பைபிளை நீங்க வாசிச்சா ஒரு வருஷத்துல 4 தடவை வேதத்தை வாசிச்சு முடிக்க முடியும். இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு தடவை கூட வேதத்தை வாசிச்சு முடிக்காத மகா பெரிய பக்திமான்கள் இருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் கூட பைபிளை தொடுகிற பழக்கம் இல்லை. மாத்திக்கோங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பைபிள் தான் தேவ சித்தம். சோ தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள பைபிளை வாசிக்கணும். பைபிளை முழுமையாக வாசிக்க எடுத்துக்கொள்கிற நேரம் ஒரு நாளைக்கு 12 நிமிஷத்தை ஒதுக்குனா வருஷத்துல ஒரு தடவை பைபிளை வாசிச்சு முடிக்கலாம். 24 நிமிஷங்கள் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு வேளை சமயத்தை ஒதுக்குனா வருஷத்துக்கு 2 தடவை பைபிளை வாசிச்சு முடிக்கலாங்க. அதாவது ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க நேரம் ஒதுக்குனா 2 தடவை வருஷத்துல பைபிள் வாசிச்சு முடிக்க முடியும். அவ்வளவு சுலபங்க. அப்படி வாசிக்கிற போதே
அந்த வசனங்களையும் அந்த அதிகாரங்களையும் நீங்கள் கவனிப்பீங்க, தியானிப்பீங்க. அது கட்டாயம் உங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்த வார்த்தைகளை கிரியைகளிலே வைத்தால் பிரகாசிக்க முடியும். இந்த உலகத்துக்கு நீங்கள் கட்டாயம் ஒளி கொடுக்க முடியும். தேவ வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள்தான் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். இருளிலிருந்து பிரிக்கப்பட்டு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். நாம் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் பதில் தருவார். எஸ் அல்லது நோ அல்லது வெயிட். இப்போ எனக்கு கிடைக்கிற பதில் அது எஸ்ஸா அல்லது நோவா அல்லது வெயிட்டா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எஸ்னா பதில் வரும், வெயிட்னா நீ காத்திருக்கணும், நோ அப்படின்னா நீ உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொள்ளணும்னா நீ வேதத்தை வாசிக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, கணவன் இருக்கிறார் அல்லது மனைவி இருக்கிறாங்க, 2 பேருக்கு மத்தியில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை வருது. நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேடி அல்லது இன்னொரு ஜென்ஸ் கொஞ்சம் நல்லவரா அல்லது நல்ல ஸ்திரீயா உனக்கு தெரியுறாங்க. அதே போல ஆவிக்குரியவராக ஆவிக்குரிய ஸ்திரீயா காணப்படுறாங்க. உனக்கு ஏனோ மனசு அவர் மேலேயோ அல்லது அந்த பொண்ணு மேலேயோ விழுந்துருச்சு. இப்படிப்பட்டவங்க எனக்கு மனைவியா வந்தா ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், என் வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்க முடியும். ஆண்டவரே, பிடிவாதக்காரி மனைவியை விட்டுட்டு இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீங்க விண்ணப்பம் பண்றீங்க. இப்ப தேவனத்துக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? பதில் தருவாரா மாட்டாரா? பதில் தருவார். அப்படிங்கிறவங்க கையெழுத்துங்க பார்க்கலாம். அப்படியா? 2வது விவாகத்துக்காக நீ அடிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிடிவாதம் முடிச்ச மனைவியோட நல்லா தாங்க முடியல, அந்த லேடினே கொஞ்சம் பெட்டரையா அப்படின்னா தேவன் பதில் தருவாரா மாட்டாரா? கண்டிப்பா தருவார். என்ன பதில்? நோ. So his answer is no. ஆண்டவரே இப்ப நோங்கிறீங்க, ஆனா கொஞ்ச நாள்ல மனசை மாத்திக்கிட்டு எஸ்ன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. அதனால நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் நோ அப்படின்னா அது நிரந்தரமா நோ. மனதை மாற்றிக்கொள்வதற்கு அவர் மனிதன் அல்ல. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு வீட்டிலே எந்த பிள்ளை பலவீனமாக இருக்கிறாளோ அந்த குழந்தை மீதுதானே தாய் மனது தந்தை மனது இருக்கும். ஒரு வீட்டிலே எந்த குழந்தை ஸ்டடீஸ்ல போரா இருக்கிறானோ அந்த குழந்தை மீதுதானே பெற்றோரின் பார்வை இருக்கும். எந்த மகன் எந்த மகள் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிடுறாங்களோ அந்த பிள்ளைகள் மீதுதானே பிரத்யேகமான அக்கறை இருக்கும். அதே போல வாழ்க்கையில் தோற்று போன, படிப்பிலே தோற்று போன அல்லது எந்த விஷயத்தில் தோற்று போயிருந்தாலும் தோற்று போன எங்கள் மீதுதானே ஆண்டவரே நீர் அக்கறை காட்டுவீர், நீர் உம்முடைய மனதை வைப்பீர். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு நீர் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தேவன் என்றும், வெறுமையான வாழ்க்கையை கண்டுகொள்ளுகிற தேவன் என்றும், பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்றும், வறண்டு போன வாழ்க்கைகளை செழிப்பாக மாற்றுகிற தேவன் என்றும், ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிற சரீரங்களை சுகப்படுத்துகின்ற தேவன் என்றும், ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிற வாழ்க்கைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கின்ற தேவன் என்றும் ஆண்டவரே உணர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா பிதாவே, எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் செவிசாய்த்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. எங்களுடைய தேசத்தை வழி நடத்தி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.